புனித லசாரியன் 6-7ஆம் நூற்றாண்டு ஆயர். லாம்லாஷ் வளைகுடாவின் பாதுகாவலர். மொலாய்ஸ் எனவும் அழைக்கப்பட்ட லசாரியன் அயர்லாந்தில் பிறந்தார். இவர் உல்ஸ்டர் நாட்டு அரசன் கெய்ரலின் வழி மரபில் உயர்ந்த குடியில் பிறந்தவராவர். தனது சிறுவயதில் ஸ்காட்லாந்திலுள்ள மடங்களை சென்று சந்தித்ததாகவும் இவரை பற்றி சொல்லப்படுகிறது. திருத்தந்தை பெரிய கிரகோரியாரால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன்பின் கவுண்டி கார்லோவிலுள்ள லின் துறவற மடத்தில் இருந்தார். அயர்லாந்து திருச்சபை வகுத்த உயிர்ப்பு நாள் கணக்கினை கடைபிடித்த இவரது முன்னவர் பின்டேனுக்கு மாற்றாக இவர் ரோம் வகுத்த கணக்கினை பின்பற்றினார். 635ஆம் ஆண்டு இதனை நடைமுறைப்படுத்தவும் திருச்சபை பிரித்த சில காரியங்களை ஒழுங்குபடுத்தவும் ரோம் நகருக்கு சென்றார். இந்நேரத்தில் தான் இவர் திருத்தந்தை முதலாம் ஊரானேரியஸ் சோல் ஆயராக திருநிலைநடத்தப்பட்டு அயர்லாந்து திரும்புகையில் புனித பெர்ன் நாட்டு ஐடனுடைய அருளிக்கங்களை கொண்டு வந்து அதனை கண்ணாடியிலும் எனாமலிலும் எழுதி வைத்தார். இதனுடைய எஞ்சிய பாகங்கள் இன்னும் டப்ளினில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 637ஆம் ஆண்டு தன்னுடைய சகோதரர் கோபன் தொடர்ந்து லீலின் துறவு மடத்தின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 639ஆம் ஆண்டில் இறந்தார். ஸ்காட்லாந்து கடற்கரையில் அமைந்துள்ள லாம்லாஷ் தீவின் பாதுகாவலரான இவருடைய பெயரில் ஒரு குகையும் உள்ளது. 1914ஆம் ஆண்டு விவசாயி ஒருவர் லசாரியனை வேண்டி கிணற்றிலிருந்த நீரை பருகியபோது அற்புதமாக குணமடைந்ததால் அந்நீர் புனித நீராக போற்றப்படுகிறது. அவ்விடத்தில் பழைய கல்சிலுவை நாட்டப்பட்டு புனித இடமாக திகழ்கிறது.